ராஜாவின் மனுஷன் மரண அவஸ்தைப்படுகிற தன்னுடைய குமாரனை சுகமாக்குவதற்காக இயேசுவை தன் வீட்டிற்கு அழைக்கிறான். ஆனால் இயேசு அவன் கேட்டுக்கொண்டபடி அவன் வீட்டுக்கு செல்லாமல் வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். வார்த்தையினாலே வாழ முடியும், வார்த்தையினாலே பிழைக்க முடியும், வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை காண்பிப்பதற்காக இதை செய்தார். ஒருவேளை இயேசு அவனுடைய விண்ணப்பத்தின்படி அவர் வீட்டுக்கு சென்றிருந்தால் அடுத்த நாள் தான் அந்த வீட்டுக்கு சென்றிருக்க முடியும், அந்த குமாரனை சுகமாக்கி இருக்க முடியும். இப்போ ஒரு நாள் முழுவதும் அவன் வேதனையோடு வாழ்ந்திருப்பான். அதை இயேசு விரும்பவில்லை. அந்த மகன் ஒரு நாள் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக உடனடியாக வார்த்தை கொடுத்து அனுப்புகிறார். அந்த இயேசுவை தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் வியாதியோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு நீண்ட நாட்கள் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. உடனடியான அற்புதத்தை பெறுவதற்கு அவர் வார்த்தையை தருகிறார். வார்த்தையை